டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவை இஸ்ரேல் உளவு பார்த்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கு தெரியாமல் அமெரிக்கா இரகசியமாக எதையோ செய்கின்றது. அமெரிக்க அதிகாரிகளை உளவு பார்த்த விவகாரம் பென்டகனில் பூகம்பமாக வெடித்திருக்கின்றது. லாவோஸ் நாட்டில் குகைக்குள் சென்ற 7 பேரை மீட்க தாய்லாந்தில் இருந்து மிகச்சிறந்த மீட்பு பணியாளர்கள் சென்றிருக்கின்றார்கள். கடந்த 20ஆம் திகதியில் இருந்து இவர்களை காணவில்லை. மீட்பு பணியாளர்கள் 20 மீட்டர்களை நெருங்கிவிட்டார்கள். பரபரப்பான பயணம். ஈரானுக்கு சவுதி அரேபியா கடும் எச்சரிக்கை. இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான வார்த்தைகளினால் திட்டி தீர்த்து அறிக்கை. 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள். பொங்கி எழுகின்றது நாடு கடத்தல் அலை. கடதாசியில் சுற்றி இனி வடை போன்ற சிற்றுண்டிகளை விற்பனை செய்ய முடியாது. இந்தியா முழுவதற்கும் வந்திருக்கின்றது புதிய சட்டம். ஸ்ரீலங்காவில் பிளாஸ்டிக் இல்லை. வாழை இலைகளில் உணவு பரிமாற்றம். இன்று மதியம் கிடைத்திருக்கின்ற 5 முக்கிய செய்திகள். இஸ்ரேலினுடைய உளவு பிரிவாகிய மோசாட் அமெரிக்க அதிகாரிகளை உளவு பார்த்த ரகசியம் அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகமாகிய பென்டகனில் பூகம்பமாக வெடித்திருக்கின்றது. இந்த செய்தி அமெரிக்காவின் NBC மற்றும் நியூயார்க் டைம்ஸ் ஆகியவற்றில் வெளியாகி இருக்கின்றது. அரச மட்ட உயர் அதிகாரிகளோடு கலந்து உறவாடி ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் இரகசியமாக என்ன நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது, இஸ்ரேலுக்கு தெரியாமல் ஓர் ஒப்பந்தத்திற்கு வந்து அதன் பின்னர் இஸ்ரேலினுடைய வாயில் மண்ணள்ளி போட போகின்றார்களா என்பதை ஒற்றறிந்து பார்ப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுத்தார்கள் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க படைத்துறை தலைமையகம் பென்டகன் அவசர அலாரம் அடித்திருக்கின்றது. எச்சரிக்கை, இஸ்ரேலிய உளவாளிகள் உங்களுக்கு அருகில் இருக்கலாம் என்றும். 2 நாடுகளும் ஒன்றை ஒன்று உளவறிந்து கொள்வது வழமையாக இருந்தாலும் இந்த தடவை இஸ்ரேலினுடைய பிரவேசம் மிக அதிகமாக, அளவிற்கு அதிகமாக சென்று விட்டதாக அமெரிக்கா கருதுகின்றது. இந்த செய்தியை இஸ்ரேல் அடியோடு நிராகரித்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பெரும் பிளவு இருப்பதை, லெபனானிலும் காசாவிலும் தேவையற்ற போர் ஒன்றை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பதனுடைய அடையாளம். அமெரிக்கா தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்பதை இஸ்ரேல் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. இந்த தாக்குதல்களினுடைய அடுத்த கட்டமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சென்றால் அமெரிக்காவை மீறி ஈரானுடனான ஒரு போருக்கு இஸ்ரேல் செல்ல மாட்டாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத நிலையில் துப்பறிதல் நடைபெற்றிருக்கின்றது. கம்போடியா தாய்லாந்திற்கு இடையே இருக்கின்ற லாவோஸ் நாடு. இந்த நாட்டில் 80 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள். இது குகைகள் கொண்ட பகுதி. தங்கம், அலுமினியம் போன்ற தாது பொருட்கள் நிறைந்த இடம். இப்பகுதியில் வாழ்கின்ற ஏழை கிராமவாசிகள் 7 பேர் குகை ஒன்றிற்குள் சென்று சிக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் குகைக்குள் இறங்க பெருமழை பெய்து குகையினுடைய வழிகள் எல்லாம் அடைத்ததனால் ஆழ் சுரங்கத்திற்கு உள்ளே சிக்கப்பட்டார்கள். கடந்த மே மாதம் 20ஆம் திகதியில் இருந்து இவர்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. தங்கம் உள்ளிட்ட மதிப்பு மிக்க உலோகங்களை எடுக்கலாம் என்று ஏழைகள் சென்றிருக்கின்றார்கள், மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் உள்ளே சென்றதும் பெய்த மழை பெரும் பிரச்சனையாக போய்விட்டது. இப்பொழுது உலக புகழ் பெற்ற குகைகளுக்குள் மாட்டிக்கொள்ளுகின்றவர்களை மீட்கின்ற தாய்லாந்து குழுவினர் அங்கே சென்றிருக்கின்றார்கள். முதலில் உள்ளே சென்ற பொழுது வெள்ளம் மேலும் மேலும் உயர்ந்ததனால் அவர்கள் திரும்பி இப்பொழுது உள்ளே சென்றிருக்கின்றார்கள். 20 மீட்டர்களை நெருங்கி விட்டதாக கூறப்படுகின்றது. இருந்தாலும் அவர்கள் 7 பேரும் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. 2018ஆம் ஆண்டு தாய்லாந்து குகைக்குள் சிக்கப்பட்ட 12 மாணவர்களை மீட்ட சாதனை குழுவினரே இவர்கள் ஆவார்கள். இந்த 12 பேரனுடைய குகைக்குள் சிக்கிய கதை திரைப்படமாகவும் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த குகை சாதாரண குகை அல்ல, மிகவும் ஆபத்தான குகை. பல இடங்களில் 1/2 மீட்டர் அளவே தடிப்பு இருக்கின்றது. அதற்கு உள்ளால் சுழியோடி செல்ல வேண்டும். ராட்சத பம்ப்கள் மூலமாக நீர் வெளியே இறைக்கப்பட்டாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. மழை தொடர்ந்தும் பெய்து கொண்டிருக்கின்றது. வேறு துளைகளின் ஊடாக வெள்ளம் வர வாய்ப்புகள் உள்ளது. எனினும் பரபரப்பான நிலையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சனிக்கிழமை அமெரிக்கா ஈரானுக்கு இடையே நடைபெற்ற மோதல் காரணமாக பஹ்ரைன், குவைத் நாடுகளின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை சவுதி அரேபியா வன்மையாக கண்டித்திருக்கின்றது. மிக கடினமான கூடாத வார்த்தைகளினால் திட்டி தள்ளி இருக்கின்றது இந்த உத்தியோகபூர்வமான அறிக்கை. ஈரான் தாக்குதல்களை இப்படி தீவிரப்படுத்தி செல்லுமாக இருந்தால் அது பதட்டத்தை அதிகரிக்கும்.
மத்திய கிழக்கினுடைய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை குலைக்கும் என்றும் சவுதி கடுமையாக எச்சரித்திருக்கின்றது. மேலும் சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நடத்தாமல் இருக்கின்ற நாடு என்பது அல்ல. சவுதி மீது ஈரான் தாக்குதல் நடத்த எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் சவுதி விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்திய சம்பவங்கள் பல தடவைகள் நடைபெற்று இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே சவுதி அரேபியா இந்த விவகாரத்தில் மிகவும் சீற்றமாக இருக்கின்றது. பிராந்தியத்தை போர்க்காடாக மாற்றி விடுவீர்கள் நீங்கள். சவுதி போன்ற நாடுகளினுடைய சுகபோக வாழ்க்கையை அளிக்கின்ற வெள்ளமாக அது வரும் என்பதை சவுதி அறிந்திருக்கின்றது. நேற்று இதுபோல பஹ்ரைனும் ஈரானை கண்டித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் மட்டும் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளில் இது ஓர் அங்கமாக இருக்கின்றது. 2025 ஆண்டில் சட்டவிரோதமாக இருந்த 3567 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். அண்மையில் சட்டவிரோதமாக லாரிகளை ஓடிய 30 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய விசா முடிந்தும் அங்கிருந்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இனிமேல் இந்தியாவில் செய்தித்தாள்களில் உணவை சுற்றி விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தெருக்கடைகளில் போண்டா, பஜ்ஜி, வடை போன்றவற்றை சாதாரண செய்தி பத்திரிகைகளில் வைத்து கொடுப்பது வழமையாக இருக்கின்றது. இது தவறானது. செய்தி பத்திரிகைகளில் இருக்கின்ற எழுத்துக்கள் அச்சடிக்கப்பட்ட மை நச்சு தன்மை கொண்டது. அது உணவுடன் கலந்து செல்வதனால் பெரும் நோய்கள், புற்றுநோய் போன்றவை உருவாவதற்குரிய ஆபத்து இருப்பதாக மேலை நாடுகளில் இது குற்றச் செயலாக இருக்கின்றது. இப்பொழுதுதான் இந்தியாவில் இது வருகின்றது. ஆனால் மேலை நாடுகளில் சுமார் 50 வருடங்களுக்கு முன்னரே இது தடுக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகளில் இப்பொழுது பிளாஸ்டிக்கில் உணவு வைக்க கூடாது என்றும் வாழை இலைகளுக்கு டிமாண்ட் ஏற்பட்டு ஒரு வாழை இலை 6 ரூபாய் 7 ரூபாய் வரை விலைக்கு போவதாக வாழை தோட்ட உரிமையாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் கைகளை துடைப்பதற்கு கடதாசி வைக்கப்படுகின்றதா, அது செய்தித்தாளா என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாகும். இதயம் பேசுகின்றது மணியன் இலங்கை பயண கட்டுரையிலே இலங்கையில் தான் கண்ட அதிசயங்களில் ஒன்று, சாப்பிட்ட பின்னதாக கை துடைப்பதற்கு செய்தித்தாளை துண்டு கடதாசிகளை தருகின்றார்கள் என்று எழுதியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை. பாலஸ்தீனம் மேற்கு கரையில் துப்பாக்கி சூடு, ஒருவர் மரணம், 5 பேர் படுகாயம். மேற்கு கரையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டமைப்புகள் இருக்கின்ற இடங்களில் 3 இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் மொத்தம் 5 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக கருதப்படுபவர்களில் ஒருவர் இஸ்ரேலிய படைகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. இன்னொருவர் தேடப்பட்டு வருகின்றார். காயமடைந்த அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை இது பயங்கரவாத தாக்குதல் என்றும் இதற்கான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு இருப்பதாகவும் எஞ்சிய சந்தேக நபரோ அல்லது நபர்களோ தேடுகின்ற பணிகள் மிக ஆக்ரோஷமாக முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. லெபனான், காசா ஆகிய இடங்களில் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்ற வேளையில் இந்த தாக்குதல் திடீர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு. பாலஸ்தீனம் மேற்கு கரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற சுமார் 1/2 மில்லியன் வரையிலான இஸ்ரேலியர்கள் கருப்பு பட்டியல் இடப்பட்டவர்கள் என்பதும் இவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்துடன் இணைந்து மிக மோசமாக பாலஸ்தீனர்களை தாக்குகின்றார்கள் என்பதும் குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்த மேலதிக விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன.